ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்க்க போறோம். ஸோ ரிலீஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது இப்போ நீ கவனிக்கல கிளாஸ் ஓரளவுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் கூட ஸ்கெட்சப்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சப்னா என்ன? ஓகேவா? ஸோ நம்ம ரிவீட் பார்த்துருக்கோம். ரிவீட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ கொஞ்சம் ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏரியா நெட் ப்ராப்ளம். சரி, ஓகே ஓகே ஓகே. நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஓகே. ஸோ ஸ்கெட்சப்னா ஃபர்ஸ்ட் என்னன்றது பார்த்துடலாம். ஸ்கெட்சப்ன்றது ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரிவேட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரிவேட் வந்து இட்ஸ் பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர்னா ஸோ எக்ஸாக்ட் அதோட டைமென்ஷன் அதோட டீடைல்ஸ் இருந்தால் மட்டுமே தான் ஒரு ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து பேராமெட்ரிக் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே நான் பேராமெட்ரிக் அப்படின்னா எந்த ஒரு டைமென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபார்ம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த நான் பேராமெட்ரிக் அண்ட் ஆல்சோ பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த ஸ்கெட்சப். மோஸ்ட்லி நான் பேராமெட்ரிக் தான். ஸோ நம்ம பேராமெட்ரிக் யூஸ் பண்ணியும் நம்ம வரையலாம்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்கெட்சப். இது நம்ம மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர்ன்றதுனால எல்லா ஃபீல்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ப்ராடக்ட் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கெட்சப்போட நிறைய பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால ஸ்கெட்சப் பக்கம் நம்ம ஐ மீன் டிசைனர்ஸ் யாரும் அவ்வளோக்கா போக மாட்டாங்க. ஸோ இன்டீரியர் டிசைனர்ஸ் எக்ஸ்டீரியர் பண்ணுறவங்க சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர் பர்பஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி ஸ்கெட்சப் பக்கம் வருவாங்க. ஸோ ஸ்கெட்சப்போட டவுன்லோட் லிங்க் இருக்குதுன்னா இருந்தால் ஓகே. ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் கெட் இன்டு பிசின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கெட்சப்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப் 2021 இருக்கு. ஸோ அதுவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த செஷனில் என்னென்ன கவர் பண்ணிடலான்றது சொல்லிடுறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரிவீட்டை பார்த்துருவோம். அண்ட் வந்து அட் த சேம் டைம் ஸோ அது எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு 4-5 டூல் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதுவே ரொம்ப டைம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா பிகாஸ் ரொம்ப சின்னது ஸ்கெட்சப் பண்ணுறது. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் தான் வந்து அதிகம். எப்படி இருந்தாலும் நான் அது சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸ்கெட்சப் எல்லா லேப்டாப்லேயும் வரும், பிரச்சனை இல்லை. அதுவும் கம்மியான 168 MB தான் அது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ண தான் வந்து அதை பற்றின ஐடியாவே தெரியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்சப்னு ஓப்பன் பண்ணோடனே இதுதான் வரும். ஸோ இங்கே வந்து ஃபைல்ஸு லெவன் இருக்கும். நீங்கள் ஸ்கெட்சப் அதில் போய் கூட எப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் படிச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷில் வரும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைல்ஸில் வந்தால் கிரியேட் நியூ மாடல்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டெம்ப்ளேட். சிம்பிள் இன்ச்சஸ், அர்பன் பிளானிங் ஃபீட்டு, ஆர்கிடெக்சரல் மீட்டர்ஸு, சிம்பிள் மீட்டர், ஆர்கிடெக்சரல் இன்ச்சஸ். ஸோ இது மோர் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா வரும். ஸோ 3D பிரிண்டிங் கூட இதில் வச்சு பண்ணுவாங்க. லேண்ட்ஸ்கேப்பு, வுட் ஒர்க்கிங் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுறதால ஸோ அதெல்லாம் மில்லிமீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அர்பன் பிளானிங்லாம் ஃபீட்க்கும் மீட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப வந்து நீங்கள் மைன்யூட் டீட்டெயில்ஸாக நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் மீட்டர் போகலாம். இதுவே எனக்கு ரொம்ப மைன்யூட்டாலாம் வேணாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சென்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது ஃபீட் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஆர்கிடெக்சர்லேயே போகிறேன். ஆர்கிடெக்சர்லேயே இன்ட்ரெஸ்ட் போகிறேன். நான் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆயிரும். முன்னாடி இருந்ததில் வந்துட்டு அங்கே நம்ம பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து காமிக்கும். இதில் வந்து சிலதில் வந்து காமிக்காது. ஐ மீன் இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இனிஷியலாக லோடாக வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ அதை என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னே ரெடி டு கோ. ஓகே, இது என்னோட பிளக்இன்ஸ். ஸோ வேற ஒன்றும் இல்லை, அங்கே தான் நிறைய பாப்பப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த அக்கா நிற்பாங்க, அதெல்லாம் ஒரு அங்கிள் நிற்பாரு. ஸோ அவங்கள கிளிக் பண்ணி தூக்கி விட்டுருலாம். நம்ம அவங்களுக்கு ஐ மீன் அவங்க நம்மளுக்கு தேவை கிடையாது. இனிஷியலாக வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்கவே இருக்காது ஸ்கெட்சப்பில். இது வந்து உங்கள் ஒர்க் ஏரியா. எங்கள் சைடில் என்னென்ன இருக்குதுன்றது காமிக்கும். மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட், ஸ்டைல் அது தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் லார்ஜ் டூல் பாக்ஸ். இது இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படி வர வைக்கணுன்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வியூ போயிட்டு டூல் பாக்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது எது வேணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு கேமரா டூல்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். கேமரா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த அனோடேஷன்ஸ், அந்த மெஷரிங் இது அதெல்லாமே.
ஸோ D5 ரெண்டர் இன்ஜின் D5 கொடுத்துருக்கறனால ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ எது வேணுமோ நம்ம இங்கே கிளிக் பண்ணாலே போதும், இங்கே வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ ஸ்கேனர் கிளிக் பண்ணாலே மேலே ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டம் வருது. ஸோ எது வேணுமோ இங்கே வியூ டூல் பாக்ஸில் போயிட்டு, அதாவது இங்கே வியூ டூல் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும். ஸோ ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா, ரீசெட் ஆல் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா மெனுஸும் போயிடும். இப்போ கொடுத்துருக்கேன், லோட் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் என்னன்னே தெரியல. சரி, ஓகே. அண்ட் வந்து ஆப்ஷன்ஸ், ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ க்ளோஸ். இது மாதிரி தேவையானதை வந்து நம்ம கிளிக் பண்ணி வர வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மெயினாக தேவைப்படுற விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டூல் பாக்ஸ் தேவைப்படும். அந்த சேம் வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸில் போயிட்டு இது ஏதாவது என்ன சொல்லுவாங்க, இது பேர் வந்து ஒன்று சொல்லுவாங்க, வேண்டாம், ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சிஸ்டம் லோட் தாங்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரொஃபைலில் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக லேக் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் வியூஸும் அவசியம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா வியூஸ் கண்டிப்பாக அவசியம். இதுதான் அந்த வியூஸு. ஸோ இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த வியூஸ் போயிடும். ஏன்னா நம்ம நார்மலாக இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு தெரியாது. பட் இதில் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக தான் போயிடும். ஸோ இது எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நார்மலாக ஸ்க்ரால் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா ஆர்பிட் ஆகும். இதுவே வந்து ஒரே டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி திருப்பணும் அப்படின்னா ஷிஃப்ட் அமுத்தி அந்த ஸ்க்ரால் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இருக்கிற ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம். மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, இதுதான் மெயினான விஷயம். இந்த 2 விஷயம் தான் வந்து ஸோ நீங்கள் பெரிய மாடல் பண்ணும்போது யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சைட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அடிக்கிற பெயிண்ட் தான் வந்து மெட்டீரியல்ஸு. ஸோ இதில் நிறையா இருக்கும். ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணியும் கொடுக்கலாம். சேம் ஆஸ் ரிவேட்டில் சொன்ன மாதிரி இதுலேயும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்தது காம்போனன்ட். இதுலேயும் காம்போனன்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் இதில் இருக்க ஒரு நல்ல விஷயம். டேரெக்டாக நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி காம்போனன்ட் இதில் இறக்கி வச்சிடலாம். அண்ட் வந்து ஸ்டைல்ஸ், ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அது அவ்வளோக்கா டெப்த்தாக போக வேண்டாம். டேக் பண்ணுறதா இருந்தால் அது என்ன சொல்லி டேக் பண்ணலாம். அண்ட் ஷேடோஸ், ஸோ இப்போ சன்ஸ் பார்த்து வச்சுட்டு ஸோ எந்த சைட் ஷேடோஸ் வருதுன்றதையும் நம்ம காமிக்கலாம். அண்ட் சீன்ஸ், ஸோ சீன்ஸ் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் த கேமரா. ஸோ எந்த இடத்துல நீங்கள் கேமரா ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சீன் ஒன்று வந்துடும். அதாவது நீங்கள் இப்போ நான் ஃபுல் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன், சீனை டபுள் கிளிக் பண்ணால் நான் எந்த சீனில் வச்சனோ அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகி நின்றோம். ஸோ அதுதான் சீன். ஸோ இதுதான் பேசிக் லே அவுட்டு. இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். எந்தெந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது மட்டும்தான் வந்து உங்களோட ஐடியாலஜி அண்ட் மெத்தடாலஜி. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டும் இருக்கும். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்? அந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லு. ஓகே, இப்போ காம்பனன்ட்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. காம்பனன்ட்ஸ்ன்றது இப்போ ரிவீட்டில் நம்ம ப்ராடக்ட் இதெல்லாம் காம்பனன்ட் ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சேரு, விண்டோ, டோர் இதெல்லாம் காம்பனண்ட்டாக தான் வரும். ஸோ அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு பெஞ்ச் வேணும். ஸோ பெஞ்சுன்னு டைப் பண்ணுறேன். இது நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணும். ஸோ பெஞ்ச் என்னென்ன இருக்குன்றதை காமிக்கும். ஸோ இதில் தேவையான பெஞ்ச் எடுத்து நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது ஒன்று ஃபோல்டராக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து சிங்கிள் ஃபைலாக இருக்கலாம். சிங்கிள் ஃபைலாக இருக்குது அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இதை பார்த்தீங்களா, இது மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ நம்ம இதை இங்கே ரியல் வேர்ல்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஞ்ச் வந்துருச்சா, இதுதான் காம்பனன்ட்ன்றது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படன்னு இது முடிச்சாச்சு. என்னென்ன பேசிக்காக இருக்குதுன்றது பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது போகிறது என்னென்னா இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஸோ லைன் டூல்னால் நார்மலாக என்னென்னு தெரியும், ஜஸ்ட் ஒரு கோடு வரைகிறது. அந்த டூல் வச்சு கோடு வரைஞ்சிக்கலாம். எப்படி வேணால் வரையலாம். ரிவீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வரைஞ்சது ஒரே பிளேனில் இருந்தால் அந்த இடம் வந்து ஷேட் ஆயிரும். லைக் திஸ். இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் போய் பார்த்தா தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஆனால் வரையும் போது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்ச மாதிரி தான் இருந்தது, ஆனால் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனாலேயே என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே ஒரு பிளேனை செட் பண்ணிடணும். ஸோ இப்போ டாப் வியூலேருந்து வரையணும்னா
டாப் வியூலேருந்து வரைஞ்சா எனக்கு ஒரு இது இருக்கும், எல்லாமே கரெக்ட் ஆகிடும். ஸோ மேலே போகிறதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. லைக் திஸ். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இது வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். இதுலேயே வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் டூல் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஹேண்ட் டூலும் சேம், நீங்கள் வந்து அதை எப்படி வேணால் வரைஞ்சி எடுத்துகிட்டு போகலாம். அதை வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசிலையும் கனெக்ஷன் கொடுத்தா போதும், அது கனெக்ட் ஆகிடும். அதுதான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் டூலு. அடுத்தது ரெக்டாங்கிள் டூல். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதில் சொன்ன மாதிரி கீழே டைமென்ஷன்ஸ் கட்டுது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன். ஸோ அது ஆங்கிள் இருக்கும், அது மாதிரி ஆங்கிளில் வரைகிறதுன்றது தான் அந்த ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள். சேம் சர்க்கிள், ஜஸ்ட் சர்க்கிள் வரைகிறது. அண்ட் பாலிகான்னா எவ்வளோ சைட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ கீழே சைட்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்போ 3 கொடுத்தேன்னா எனக்கு ட்ரையாங்கிளாக வரும். அதே மாதிரி 4 கொடுத்தேன் அப்படின்னா, சாரி 4 சைட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். 6 சைட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட்ஸ் அ பாலிகன், சாரி ஹெக்ஸகன், சம்திங் ஒரு ஷேப்ஸ். பேசிக்காக இதுதான். அண்டு இது வந்து நார்மலாக ஆர்க் டூலு. ஸோ இந்த டூல்ஸ் தான் இருக்கும். ஆர்க்கு 2 பாயிண்ட் ஆர்க்கு, வெறும் நார்மல் ஆர்க் டூலு 3 பாயிண்ட் ஆர்க்குன்னு சொல்லிட்டு யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறது என்னன்னா வந்து மூவ் டூல். ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால். ஓகேவா? ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடாது. எதுக்கூடாது இன்டர் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இது மாதிரி அசிங்கமாக வந்து தெரியும். ஸோ அது கூட இருக்கிறது தூக்கிட்டு போயிடும். அதான் ஒரே ஒரு பிரச்சனை மூவ் டூலு. ஸோ அதுதான் பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டூல், அதான் வந்து இந்த புஷ் ஆர் புல் டூல். ஓகேவா? இந்த புஷ் ஆர் புல் டூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை தூக்கலாமோ தூக்கி விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அடி கொடுக்குறேன். 10 அடி இங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் 10 அடிக்கு வந்திருக்காது. ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் தூக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். எது வேணால் தூக்கலாம், ஒரு இறக்கலாம். அதான் இந்த புஷ் ஆர் புல் டூலோட வேலை. மெயினாக நம்ம எக்ஸ்ட்ரூஷன் எல்லாமே பண்ணுறது வந்து இதை யூஸ் பண்ணி இந்த பேசிக் கான்செப்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே. லைக் திஸ். அவ்வளோதான், சிம்பிளாக. அதுவும் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் விஷயம்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஓப்பன் சர்ஃபேஸை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் இப்போது இந்த இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இது என்ன ஏன் இப்படி ஆகிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதோட சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகுது. இது ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிட்டு, சாரி அந்த சைடும் இதில் கிளிக் ஆகிருக்கு, இது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது மட்டும் தனியாக ரொட்டேட் ஆகும். ஐ மீன் இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஆர்எல்ஸ் வந்து வெறும்னே சர்ஃபேஸ் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் இதில் ஒரு விஷயம். ஸோ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடும். நல்லா இருக்கும் விளையாடுறது கூட. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட இது மட்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதனால எது ஒன்று கொடுக்கறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆர்எல்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கமாண்ட்ல இருந்து எப்படி வெளியே வரணும்? ஒரு கமாண்ட் ஜஸ்ட் எஸ்கேப் அமுத்தினா போதும். எஸ்கேப் ஆர்எல்ஸ் வந்துட்டு இங்கே ஆரோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு வந்தால் போதும். அந்த கமாண்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே. ஓகே. சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த மூவ் டூல் வந்து எம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த மூவ் டூல் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நான் இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், மூவ் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் எதுன்றதை அதை பிடிச்சி நம்ம தூக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் இந்த சைடில் வந்து ஓட்டணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த பாயிண்டில் வச்சேன் அப்படின்னா எனக்கு செட் ஆயிடும். பாயிண்ட் கிளிக் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். ஓகே. ஸோ அது இன்னொரு விஷயம் மூவ் டூலை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது விளையாடுறது கூட. ஓகே, வாடெவர். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸு. ஐ மீன் பேசிக் செட் ஆஃப் கமெண்ட்ஸ். வீக்ன்றது பேசிக் செட் ஆஃப் கமெண்ட்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் எரேசர் டூல் எதுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஷார்ப்பாக இருக்குது.
ஸோ இதை எரேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றலாம், ப்ரொடக்ஷனில் ஓப்பனிங்காக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் அது. ஸோ இந்த செஷன் நான் இதோட ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் நான் செஷன் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்கெட்சப் இல்லைனா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை 168 MB தான், ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் இது. உங்களுக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வியூஸ்லாம் வந்து எனக்கு டக்குன்னு வியூஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ எது, பேக் வியூ எது, அப் வியூ எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது மட்டும் விட்டுட்டு போகணும். ஸோ இந்த 3 கமெண்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபாலோ மீ கமெண்ட். ஸோ இந்த ஃபாலோ மீ கமெண்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டிசைன் போடுறேன். எப்படி காமிக்கிறது? ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் போடுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த சைட்லாமே வந்துட்டு எனக்கு வேணுன்றத, சாரி வேற எங்கேயும் போயிடுச்சு. இந்த இடத்துல கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் எதை சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கமெண்ட். ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். ஸோ இதை சுற்றி ஒரு இது கிரியேட் ஆகும். அதுதான் இந்த ஃபாலோ மீ கமெண்ட். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுவது, நம்ம சொல்கிற பார்த்தா ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான். அண்ட் வந்து ஸ்கேல். ஸோ ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்ஃபேஸை கிளிக் பண்ணி ஸ்கேல் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு லைக் திஸ். ஓகேவா? சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி இந்த பெஞ்ச் வச்சோம் இல்லையா, ஸோ இந்த பெஞ்சை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அது எங்கே இருக்குன்னே தெரியலையே. ரொம்ப சின்னதாக இருக்கும் நினைக்கிறேன் பெஞ்சு. ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற சைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும்னா ஜஸ்ட் எஸ் தான் ஸ்கேல் கமாண்டு. எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணி அதில் ஸ்கேல் சைஸ்க்கு, இதோட ஸ்கேல் சைஸ்க்கு அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினு. வேற வந்து இதில் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்செட் டூல். சேம் ஆஃப்செட் டூல் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிளிக் பண்ணி இதோட அவுட்டர் லேயர் வரையறதுக்கு ஆஃப்செட் டூல் யூஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபாலோ மீ கமாண்ட் யூஸ் பண்ண இதுவாக இருந்ததுன்னா இது கூட யூஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது, திக்னஸ் உனக்கு கிடச்சிடும். ஓகே, ஆப்ஷன் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெஷர் டூல், ஜஸ்ட் ஃபார் மெஷரிங். இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணுறது. ஸோ 989 ஃபீட். நான் தான் சொன்னேனே, இது வந்து நான் பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர். நம்ம பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி வரையணும்னு அவசியம் இல்லை. எப்படி வரைஞ்சாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இதோட இதுவும் காமிச்சிருக்கும், எவ்வளோ வந்திருக்கு, 3108 ஃபீட். ஸோ இங்கே கீழே இருக்கும் உங்களுக்கு என்ன வேல்யூஸ்ன்றது கீழே காமிச்சிடும். ஓகே, வேற இப்போதைக்கு இது போதும். பேசிக் செஷன்ன்றதுனால இது போதும். நம்ம இன்னொரு நாள் வந்து இதில் இந்த இப்போ இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற டூல்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலான்றத நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு செஷன் நான் இதோட வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் ஏதாச்சும்? ஓகே.